ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ துபாய் ஃப்யூச்சர் மியூசியம் தான். ஃப்யூச்சரில் வந்து இன்னும் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் துபாய் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக உள்ளே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மியூசியம் தான் இது. நாங்கள் போனும்போது ஆஃபீஸ் ட்ரிப்பில் போனதுனால சரியான நல்ல கூட்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருந்தோம். பட் நல்லா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே ரிசீவ் பண்ணி அழகாக ஒவ்வொரு இடத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. செம்மையாக இருந்தது. குழந்தைங்க ஸ்கூல், அதாவது நல்லா ஒரு 9th 10th 11th 12th காலேஜு அந்த மாதிரி படிக்கிறவங்க இந்த ஃப்யூச்சர் மியூசியம் போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் மேலெலாம் தூக்கிட்டு போக முடியாது, வர முடியாது, பார்க்க முடியாதுன்னா நம்ம அங்கே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே குழந்தைங்கள விளையாட விடலாம். ஸோ இந்த மீன் மாதிரி பறக்குது இல்லையா, இதுதான் வந்து ஃப்யூச்சரில் வந்து துபாயில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸு. மேலேலாம் ஃபுல்லாக அரபிக்கில் எழுதியிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அந்த லாங்குவேஜோட சைன் தான் வந்து மேலேலாம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இதில் வந்து த்ரோன் வச்சு உள்ளே வச்சு பறக்க விட்டுருப்பாங்களா எப்படின்னு தெரியல. பட் பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க லேப்டாப் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஸோ எங்கள் பாப்பா வந்து இதை பார்க்கணுன்ட்டு வெளியே இருந்து க்யூவில் நிற்கும்போது பார்க்கணும், உள்ளே போய் பார்க்கணுன்ட்டு அழுதுட்டு இருந்தா. ஆனால் உள்ளே வந்து பக்கத்தில் நியர்பை வரும்போது அவள் தூங்கிட்டா. கடைசி வரையும் வந்து இதை பார்க்கவே இல்லை சின்ன பாப்பா. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இதில் சொல்லணுன்ட்டு இருந்தேன். குழந்தைங்க நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், அவளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ட்ராலி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட்டில் அலோடு. நம்ம இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம உள்ளே போனோன்னே நம்ம எல்லோரும் எத்தனை பேர் நிற்கிறோமோ அது அப்படியே வந்து அந்த ஒரு வியூ வச்சுருக்காங்க. அதில் அப்படியே நம்ம நிற்கிறோம், நம்ம என்ன மூமெண்ட் பண்ணுறோமோ அது அப்படியே அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஏர்போர்ட்டில் போகும்போது நம்ம ட்ராலி பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல, வச்சு தள்ளிட்டு போகிறோம்ல குழந்தைங்களுக்கு, அதை வந்து ஏரோப்ளேனில் ஏறுற முன்னாடி வரையுமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டு, அந்த டிக்கெட்டு அதெல்லாம் காட்டிட்டு அந்த ட்ராலிக்கும் வந்து ஒரு இது ஒட்டிடுறாங்க. அதில் போர்டிங் பாஸ் மாதிரி அதுலேயும் வந்து நம்ம லக்கேஜ்லாம் ஒரு ஸ்லிப் ஒட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி அதுலேயும் ஒட்டிடுறாங்க. ஒட்டிட்டு ஏரோப்ளேனில் ஏறுற வரைக்குமே வந்து அது உண்டு. அது மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம எர்த்துலேருந்து மேலே இருக்க ஏர் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இது வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் வந்து அதில் ஏறி ஏர் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்க மாதிரி இது ஃபீல். பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே நம்ம பூமியை பார்க்குற மாதிரி தெரியும். அந்த செட்டப் தான் இந்த மியூசியமில். ஸோ உள்ளே போகும்போது ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம எர்த்துலேருந்து ஏர் ஸ்டேஷனுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்கும்போது கீழே நமக்கு தெரியுது இல்லையா, ஆனால் நம்ம வந்து எர்த்தில் தான் இருக்கோம், ஏர் ஸ்டேஷனுக்கெலாம் போகலை. பட் அதில் வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அது உள்ளே இருக்க நம்ம ஃபீலே வந்து என்னமோ நம்ம வேறு ஏதோ வேற்று கிரகத்துலேயோ இல்லை ஏர் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியே வந்து ஃபுல்லாக ஃபீலாக இருந்தது, மேலே இருக்க மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து நானும் சொல்லி முடிக்கல, அந்த இதை முடிச்சுக்கிறேன். அந்த ஏரோப்ளேனில் ஏறுறோம்ல, அந்த என்ட்ரன்ஸ் வரையுமே குழந்தைங்கள ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் வெளியவே வச்சுருங்க. நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ரீச் ஆன பிளேஸில் இறங்கும்போது இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கே லக்கேஜ் செக்ஷனில் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் உள்ளே எடுத்துகிட்டு போய் அவங்களோட லக்கேஜ் இதுலேயுமே வச்சுக்கிறாங்க. பட் நாங்கள் இதில் வந்து உள்ளே அலோவ் பண்ணல. பட் ரிட்டன் வந்து சென்னையில் வரும்போது இறங்கும்போது ஒரு 10 மினிட்ஸு அந்த லக்கேஜ் செக்ஷனில் வெயிட் பண்ணோம். அந்த நம்மளோட ட்ராலி வந்து குழந்தைய வச்சு தள்ளிட்டு வர ட்ராலி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்கன்னா நம்ம இங்கேருந்தே ட்ராலி வாங்கி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் ஒன்றுனையும் வந்து நம்ம எது எப்படி அந்த சன்னு, மூணு, மற்ற கிரகங்கள் பற்றிலாம் அங்கே ஆராய்ச்சி பண்ணலாம்.
அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே ஆள் நின்று. இப்போ எங்கள் பாப்பா 3வது குட்டி பாப்பா இது வேற இருட்டாக இருந்துச்சா, அதனால் எங்கேயாவது காணா போயிடுவான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். இது எல்லாமே பசங்க தான் எடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தேன். பட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்றதை என்னால் கவனிக்க முடியல. ஸோ பாருங்கள், ஒன்று வரும்போது நான் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் என் குழந்தைங்க தான் பார்த்துட்டு மொதல் 2 பேரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோ. இன்னும் அதில் குட்டி பாப்பா வந்து அவள் எதுவுமே பார்க்க மாட்டாள். 2.25 வயசு தான் ஆகுது. ஸோ இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடியாடுறது, பக்கத்தில் அந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்தால் அப்படியே டக்குன்னு ஓடிடுறது, கண் சிமிட்டுற நேரத்தில் ஓடிடுறாளா, அதனால் அவள் பின்னாடியே தான் நிற்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பசங்களே தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் என்னால் கவனிக்க முடியல, அதான் வந்து உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் வந்து ஒன்று உள்ள நம்ம ஏர் ஸ்டேஷனில் மேலே இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபேஸ் வந்து அதில் ஃபுல்லாக நம்ம ஸ்பேஸை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட முகம் வந்து மேலே இருக்கிறதுல வந்து தெரியும். ஸோ அதான் இது எங்கள் பாப்பா, ஃபஸ்ட்டு பாப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது என்னது, இது ஃபஸ்ட்டு அங்கே மேலே உள்ள ஆமாம் அந்த ஓகே. இது வந்து இப்போ நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்குறோம். இப்போ மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டோம், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ அங்கேருந்து நம்ம இப்போ கீழே இறங்குறோம். பார்த்தீங்களா, இறங்குற மாதிரி தெரியுதா? நேராக கீழே இறங்கிடுவோம் இப்போ. ஸோ ஆக்சுவலி இது லிஃப்ட்டு, மேலேருந்து கீழே லிஃப்ட்டு என்னன்னு தெரியல. பட் இறங்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது சுற்றிரும் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருந்ததா, நடுவில் யாரும் நிற்காமல் சுற்றிரும் வந்து நின்னோம். ஏன்னா நடுவில் நின்னோன்னா நமக்கு தெரியாதுல்ல இறங்குறது, அதனால். ஸோ அவ்வளோதான். அது முடிச்சுட்டு அடுத்த ரூம் வந்து போகும்போது என்ன இது, 4th ஃப்ளோரு. இதுலேயும் வந்து நிறைய இது மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மேலெல்லாம் பறக்குதுல்ல, அதான் வந்து ஏர் காரு, இல்லை ஏதாவது ஏரில் பறக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம். ஏர் ஹெலிகாப்டரும் கிடையாது, அது ஏர் கார். ஸோ இப்படி தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து இன்னும் வந்து டைமை கம்மி பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொண்டு வருவோம், யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நிறையா பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாமே, எல்லா உயிரினங்களும் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஒரு, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, பட் லைட்டு உள்ளே வந்து லைட் வெளிச்சம் மாதிரி அதில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக என்னென்ன உயிரினங்கள் இருக்குமோ அது எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து கிளாஸ் பாட்டிலு, அதில் வந்து அந்த உயிரினங்கள் ஷேப்பில் வந்து லைட் எரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வச்சுருந்தாங்க. இப்போது காட்டில் அதெல்லாம் வந்து மரங்கள்லாம் வந்து தீ பிடிச்சா வந்து எல்லா மரமும் எரிஞ்சிரும். ஸோ இதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லா மரமும் எரியுது, ஒரு இடத்துல தீ பிடிச்சா எல்லாமும் எரிஞ்சிரும். ஆனால் வந்து எரியாத மரம், அதை வந்து தீ பிடிச்சாலும் மரங்கள் வந்து எரியக்கூடாது அப்படின்னு வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு சவுத் ஆஃப்ரிக்காக்காரங்க. அந்த கண்ட்ரியில் பார்த்தா எல்லா கண்ட்ரி பீப்புளையுமே வந்து பார்க்க முடிஞ்சுது. எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்து துபாயில் வந்து வேலை பார்க்குறாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, எல்லாத்தையுமே அழகாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு அந்த இப்போ எல்லா ட்ரீயும் வந்து தீ பற்றி எரியிற மாதிரி காட்டினாங்கல்ல. ஸோ இப்போ அந்த தீலாம் காட்டு தீ அந்த மாதிரி பரவுனாலும் இந்த மரங்கள்லாம் வந்து எரியாது, அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் அவ்வளோவா கவனிக்கல, அவங்க விளையாடுறதுல தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விஷுவலாக வீடியோவாக போட்டு காட்டினாங்க நமக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் அங்கே போய் இருந்து வேலை பார்க்கும்போது தான் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும். அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம தண்ணியே இல்லைன்னாலும் நம்ம எப்படி தண்ணி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மாதிரி வச்சிருந்து அந்த இதில் வந்து ஃபுல்லாக ஒரு புகை மாதிரி வருது. ஸோ அதுலேருந்து வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அதான் வந்து இதில் போட்டிருந்தாங்க, தண்ணி வருது, அதை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பசங்கள்லாம் கேட்கவே இல்லை, போய் தொட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகும்போது நம்ம கூடவே அந்த நடந்து போகும்போது அந்த கோடு கோடாக வரும் பாருங்கள். ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு இதுக்கு வச்சுருந்தாங்க. பசங்களாம் ஓடி போயிட்டு ஓடும்போது அப்படியே பின்னாடியே அந்த ஷேடோ மாதிரி வருது பாருங்கள். ஸோ அதான் இது. ஸோ இதில் கொஞ்ச நேரம் விளையாடிருந்தாங்கன்னா, பட்டு இந்த ஃப்யூச்சர் மியூசியமில் வந்து குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, ரசித்தாங்க, கற்றுக்கிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் செக்ஷனு. டிரைவரே இல்லாமல் காரெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி சில இடத்துல போய்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காரு தான் இந்த டெஸ்லா கார் வச்சுருந்தாங்க முன்னாடி. இது டெஸ்லா காராக என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு டிரைவரே இல்லாமல் வந்து இந்த கார் வந்து போகும். நம்ம ஏறி உட்காந்து எங்கே போகணும் அப்படின்னு நம்ம அதில் டைப் பண்ணிட்டோம்னா அதுவாக கொண்டுட்டு போய் விடும். ஸோ அதான் இந்த மியூசியமில் வந்து அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மியூசியமோட வந்து மேலே உள்ள சைடு, அதாவது பால்கனின்னு சொல்கிறாங்க அதை, மேலே போய் பார்க்குறது. இது வந்து மேல் சைடு, நம்ம இது மேலே ஏறி போயிட்டு உள்ளே போய் பார்க்குறோம். சரியான வெயில், 12 மணி வெயில் இருந்தாலும் மேலே ஏறி ஃபுல்லாக அப்படியே அந்த வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இறங்கிட்டோம். நான் வெயில் அடிக்கிறது தாங்க முடியலன்னு பசங்கள்லாம் வரல, அவங்களாம் கீழே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நாங்கள் ஆஃபீஸ் ட்ரிப்போடு போனதுனால நிறைய பேர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல ரிட்டன், அவங்களாம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிட்டாங்க. நான் எல்லாத்தையும் மெதுவாக பார்த்து முடிச்சுட்டு போனதுனால நாங்கள் லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த ரோபோட் கிட்ட அவ்வளோவா பேச முடியல. என் குழந்தைங்க தான் முன்னாடி போய் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கேட்குற கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுச்சு. நம்ம அவுட் சைட் த கண்ட்ரி கேட்கும்போது எனக்கு சில கேள்விகள் வந்து தெரியலன்னு பதில் சொன்னிச்சு. நான் கேட்கல, குழந்தைங்க தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, கூட்டமாக இருந்தது. ஸோ அதோட பாருங்கள், எல்லாருக்கும் தலையை ஆட்டி பதில் சொல்லும். இது தனி ஒரு ஷார்ட்ஸாக வந்து நான் போடுறேன், அதோட லிங்க்கும் இதில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த புர்ஜ் கலிஃபா, துபாய், இந்த மியூசியம் பற்றி எது கேட்டாலுமே அது பதில் சொல்லும். வேறு எதுக்கு தெரியலனா எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து அது சொல்லும். இப்போது அந்த ஏரியா முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கும்போது தான் அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கு நாங்கள் வந்து போகலை. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 9:30 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தான் லஞ்சு 2:30 ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் போய் லஞ்சு சாப்பிடணும். அதனால் எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருந்ததுனால நாங்கள் அதை பார்க்கல, கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு ஃபியூச்சர் மியூசியமுக்கு பை சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்ட இடத்துல இது கொஞ்சம் வந்து அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அதுதான் இது. ஸோ இது அந்த மாட்டு வண்டியோட வீலு, சின்னதாக ஒரு கட்டில், அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக இது வளையல் ரோவாக வச்சுருக்காங்கல்ல, இது வந்து வளையல் ஃபுல்லாக. இந்த 4 ரோவும் வந்து கிளாஸ் வளையல். அதுக்கப்புறம் இறங்கும்போது படிக்கட்டுலாம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு பழைய காலத்து ஹோட்டலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. வெளியே இந்த மாதிரி ஒரு வேனு